ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ட்ரூத் ஆர் டேர்? டேர். டே, நீ சைக்கிள் வச்சு ஊரை சுற்றிட்டு வாடா. அது வேணாம், நல்லா இல்லை, வேறு ஏதாவது சொல்லுங்கள். டே, அந்த வீட்டு பால்கனி மேலேருந்து எட்டிப்பாரு. எது, அந்த யாரும் இல்லாத வீட்டில் இருந்தா? ஆமாம், அதே வீட்டில் தான் எட்டிப்பாரு. அதோட சாவி ஜன்னல் இருக்குன்னு எல்லாரும் சொல்லிப்பாங்க. எதுக்கோ போய் பாரு. இதுதான் டேரு, முடிஞ்சா பண்ணுறான். சரி. என்னடா டேருன்னு இதை தராங்க? கேட்டை பார்த்தாலே பயமா இருக்கே. ஐயோ, இதில் பால்கனிக்கு வேற போகணுமாமா. சாவி என்ன சொன்ன மாதிரியே ஜன்னல் இருக்குது. உள்ள யாராவது இருந்தாங்கன்னா நான் செத்தேன். என்னதான் யாருமே இல்லைனாலும் வீடு இவ்வளோ க்ளீனாக இருக்கே. சரி, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக மேலே போயிட்டு வருவோம். பயமுத்துறோம். ஆமாம், கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் பயம் போட்டு வேண்டா. இல்லை, வாங்க வாங்க, பொறுமையாக வாங்க. சீக்கிரம் ஏறுடா. சீக்கிரம்டா, அவனை பயன்படுத்தணும்டா. டக்குன்னு அவனை பயன்படுத்துதான். என்ன அவங்க மூட்டி இருக்கு? ஆமாம், ஏன் பூட்டி இருக்கு? பால்கனியும் முடியாமடா இருக்கு. எங்கே இங்கே தானே வந்திருக்கணும். பால்கனி பூட்டி இருக்கு. அங்கே இருக்கான். ஓடும். இதனால தானே நானும் சொன்னேன், யாருமே இல்லாத வீட்டில் என்னை யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால இங்கே வந்து நின்றுருந்தேன். உங்களை யாரெல்லாம் மேலே வர சொன்னா? உன்னை பயமுத்துறதுக்காக தான் நாங்கள் மேலே வந்தோம். போச்சு, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். எனக்கு என்னமோ பயமாக இருக்குதுடா. வேற திறக்க மாட்டேங்குது. வீட்டுக்கு வேற போனோம். போச்சுடாடி, போடா. டே ராகேஷ், சூரியனே மறையுதுடா. மணி 6 ஆயிருக்கும்டா. வீட்டில் வேலை தேடுவாங்க. என்ன பண்ணுறது? ஸோ எல்லாம் இந்த இது வேற. இதுக்கு தாண்டா அவ்வளோ கஷ்டமான டேர் தர வேண்டான்னு சொன்னேன். எல்லாம் ஒன்னால தான்டா. டே, நான் மட்டுமா? எல்லாரும் தானே சொன்னாங்க, என்னைய மட்டும் சொல்ற? ஏய் போடா டேய். சொல்லிருக்கலாம்ல. டேய் சும்மா இருடா. டே, நீ வேண்டாம் சொல்லியிருந்தா உன்னை உள்ள வரேன்டா சொல்லியிருப்போம். இப்போ வந்து ஏன்ட்ட சண்டைக்கு வர? லைட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஐயோ,
ராகேஷ் டேய் அம்மோ சரி என்ன எழுதி போடணுமா ராகவ் எந்திரா எனக்கு அம்மோ அவனை எழுப்பிடுறான் அவன் எந்திக்கவே மாட்டான்டா நான் எழுப்பிடுறேன் டே லட்சுமி ராகேஷ் எந்திரா எந்திரா காலையில் ஆயிடுச்சோடா. அம்மா இந்த லைட் நான் அடுத்து போவேன் லைட் இப்போ என்னடா பண்ணணும்? தேடுவாங்கடா. டேய் எனக்கு ஒரே தூக்கமா வருதுடா. ஒரு நாள் ஆயிடுச்சுடா வந்து அது கதவு திறக்குதான்னு பார்ப்பேன். இப்போ வச்சு கதவு திறக்குதாடா திறக்கவே மாட்டேங்குதுடா. எவ்வளோ நேரம் தாண்டா உள்ளேயே இருக்குது. ஷோ கதவு வேற திறக்க போனோடனே வாந்தி தலை வேற தலை வேற என்னடா பண்ணடா? வீட்டுக்கு வேற போகணும்டா. டேய் ரொம்ப தலை வலிக்குதுடா. சரி வா, ஒரே நிமிஷம் இங்கே வா. என்னாச்சு நேற்று ராத்திரி ராகவ் வந்து கத்தி வச்சுட்டு இங்கே வந்து நின்னான். நான் பார்த்தோம். டேய் நானும் பார்த்தேன்டா அவன் கத்தி வச்சு நின்னதை. ஏதோ இங்கே வினோதமாக இருக்குது. டேய் கனவு கண்டுக்கிட்டு இப்போ வந்து புலம்பிட்டு இருந்தீங்கன்னா நான் ஆமாம், 2 பேரும் ஒரே கனவு கண்டோமா? நீ வேற லட்சுமியை வெட்ட வந்த மாதிரி இருந்துச்சு. என்னையா? ஆமாம் ஆமாம், அதுதான் ஏதோ ஒன்று வினோதமாக இருக்கு. நம்ம இந்த வீட்டில் விட்டு தப்பிச்சு போனோம். கத்தியை எடுத்துட்டு வந்தான் தெரியுமா? என்னடா நீ சொல்கிறதெல்லாம் கேட்க பயமா இருக்கு. அந்த கத்தி எங்கே இருக்கு? அது நான் தேடி பார்த்தா கிடைக்கல. சரி வா, சரி வரான். என்னடா பயப்படுறீங்க? என்ன பற்றி என்ன பயப்படுறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. என்ன பார்த்து பயப்படுறீங்க? டேய் ஏதாவது உன் கனவுல நடந்த மாதிரி தெரியுதா? இல்லையே. இல்லையா? இல்லை ஏதாவது ஒரு மாதிரி வித்தியாசமாக எதுவும் உனக்கு தெரியல? வித்தியாசமா? ஏன்னா நார்மலாக தான் தூங்க எல்லாரும் இப்படி தானே தூங்குவாங்க. அப்படியா? சரி, இல்லை எனக்கு ஒரு கெட்ட கனவு தான். அதான் உனக்கு ஏதாவது ஸ்ட்ரென்ஸாக இருக்கா? ஐயோ என்னாச்சு? ஏன்டா கத்துனா? அவன் கத்தி வச்சிருந்தான். டேய் கத்தி வச்சிருந்தா நான் பார்த்தேன். நான் எங்கடா வச்சுருந்தேன்? டேய் எனக்கு என்னமோ பயமாக இருக்குதுடா. அவன் கையை மட்டும் கட்டி போட்டுருங்க. சொல்கிறீங்க. டேய் நான் என்ன பண்ண? நீ என் கையை கட்டி போட்டிருக்கீங்களா? உட்காரா. உட்காரு. கத்தி எங்க? கத்தி இல்லடா. நீ ஃப்ரெண்டு தானடா, என்ன குத்தலாம் வர? நான் எதுவுமே பண்ணலா. கத்தி வச்சிருந்ததை நாங்கள் பார்த்தோம். உன்னை கத்தி எங்க? என்கிட்ட கத்தி இல்லடா. நேற்று நீ என்ன கத்தி வச்சிருந்த? நான் இப்போ வச்சிருந்தேன் கத்தி. ஆமா அவன் கத்தியை கையில வச்சிருந்தான். பாரு நீ வச்சிருந்த. டேய் நீனும் கத்தி வச்சிருந்த, அவனும் கத்தி வச்சிருந்தான். இப்போ கத்தி எங்க? இது நெகட்டிவாக இருக்குடா இந்த வீடு வந்து அதான்டா நானும் சொல்கிறேன். நீ கத்தி வச்சிருக்கேன். என்கிட்ட இல்லடா. எனக்கு பயமாக இருக்குது. எதுக்கும் அவன் கையை கட்டியே வச்சிருக்கேன் நைட் ஃபுல்லாக. இப்போ நீங்கள் தான்டா துரோகம் பண்ணுறீங்க. காலையில் வரைக்கும் உன் கை கட்டி தான் இருக்கு. என்ன பண்ணுறேன்னு பார்த்துடலாம். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டேய் இந்த பேய் வருதுல்ல, நம்ம அமங்கஸ் கேம் விளையாடுவோம்ல, அதே மாதிரி இருக்குது. ஒன் டைம் வந்து வேற ஒரு பேய், அதாவது வேற ஒருத்தவங்களுக்குள்ளே வருது. இன்னொரு நாள் வேற ஒருத்தவங்களுக்குள்ளே வருது, அது வேற ஒரு இம்போஸ்டர். இப்போ எப்படி நம்ம இம்போஸ்டர் கண்டுபிடிக்க? நம்ம 2 பேர் ஏற்கனவே இம்போஸ்டர் ஆகிட்டோம். அதாவது பேய் நம்ம உள்ளே வந்து போயிடுச்சு. அப்போது நாளைக்கு, அதாவது இன்றைக்கி நைட்டு 3 பேரில் யாராவது ஒருத்தங்க இம்போஸ்டராக தான் இருப்பாங்க. அதை நம்ம இன்றைக்கி நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும்.
ஏய் ராகேஷ் எந்திரா. ஏய் சத்தம் போடாத. இன்னைக்கு நைட்டு யாராவதும் இங்கே இம்போஸ்ட் ஆயிடுவாங்க. அதான் நம்ம ஏற்கனவே இம்போஸ்டர் ஆகிடும். அதனால இன்றைக்கி நம்ம எல்லாருமே சேர்ந்து வெளியே போகணும். யாரோ ஒருத்தர் இம்போஸ்ட் ஆகி வெளியே போவாங்க. கதவை திறந்ததை நான் பார்த்தேன். கதவை திறந்து அவங்க வெளியே போன உடனே அவங்க கத்தி எங்கே எடுக்கிறாங்கன்னுலாம் யாருக்கும் தெரியாது. அவங்க கத்தி எடுக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம அவங்ககிட்டருந்து கத்தியை விலக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். ஏன்னா கதவு ஏற்கனவே திறந்துருக்குன்னு தான் நினைக்கிறேன். கதவை நம்ம திறந்து தான் வந்தோம். அதனால் கதவு திறந்து தான் இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வெளியே போய் ஆகணும். ரிஸ்க்குடா. வேறு வழி இல்லை. எத்தனை நாள் தான் நம்ம இங்கேயே இருக்கிறது? வெளியே போய் தான் ஆகணும். சரி. யாரும் எந்திக்கிறேன். சரி போய் லட்சுமி தான் இம்போஸ்டர். அவங்கள எழுப்பு. என்னடா எதுக்குடா எனக்கு விடுற? என்னடா கதவு திறந்துருக்கு, இன்னும் வெளிச்சமாக இருக்குது. கத்தாதா. லட்சுமி எங்கே காணோம்? சரி வாங்க வா லட்சுமா. கத்தி இங்கே தாண்டா இருக்கு. பார்த்துட்டு போடுறா அவனை. கையை பிடிச்சிடலாம். நம்மளே வந்துரு. அப்பா நான் சொன்ன மாதிரி இங்கே வெளிச்சமாக இருக்குது. நைட்டாக தானடா இருக்கணும். அதானே. ரூம்குள்ளே மட்டும் இருட்டாக இருக்குது, வெளியே வந்தால் வெளிச்சமாக இருக்குதுடா. இது யார்கிட்ட டைம் கேட்போம். இல்லை நான் டைம் 2:30 தான். டேட்டு January 4. அதே நாள் அதே டைம்டா. அன்னைக்கு நம்ம வந்தோமே அதே நாள்டா.